இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 வரையிலான வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். கூடார பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் லாஸ்ட் டே அன்னைக்கு ஒரு இடத்துல இயேசு நின்று உரத்த சத்தமிட்டு சொல்றாரு. ஏன் சத்தமிட்டு சொல்றாரு அப்படின்னா, அந்த பண்டிகையில திரளான ஜனங்கள் கூடியிருப்பாங்க இல்லையா? ஒரு திருவிழா அப்படின்னா ஏராளமான ஜனங்கள் இருக்க தானே செய்வாங்க. அப்போ அந்த காலத்துல மைக்கு ஸ்பீக்கர் எதுவுமே கிடையாது. அந்த திரளான ஜனங்களுடைய காதுகளும் கேட்க வேண்டுமே என்பதற்காக சத்தமிட்டு, இந்த வேதாகமத்தில் ஒரு சில இடங்கள்ல தான் இந்த மாதிரி இயேசு உரத்த சத்தமிட்டு அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்களால பார்க்க முடியும். அந்த கிரௌட்ல ஒரு முக்கியமான வார்த்தையை இயேசு சத்தமிட்டு சொல்லதான் வேணும் பாருங்க, இல்லைன்னா ஒருத்தனுடைய காதுக்கு கேட்காது. எத்தனை பேரு இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்திருப்பாங்க அப்படின்னு தெரியல. தாகம் அப்படின்னா என்ன நினைச்சிருப்பாங்க? தண்ணி தாகத்தை தான் நினைச்சிருப்பாங்க இல்லையா? வேற என்னத்தை நினைச்சிருக்க முடியும்? ஆனா இயேசு சொல்றாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, நான் தான் மேசியா, நான் தான் உலக ரட்சகரு அப்படிங்கிறத பல விதங்களில் நான் நிரூபணம் படித்து விட்டேன். ஏராளமான நபர்களை சுகப்படுத்திட்டேன். உங்க கண்கள் காண ஏராளமான அற்புதங்களை எல்லாம் நான் செஞ்சிட்டேன். இவ்வளோ அற்புதங்களை நான் செஞ்சதை பார்த்த நீங்க என் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்க உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க அவர் மேல விசுவாசம் உள்ளவளா இருக்கீங்களா? அப்ப அந்த வசனத்தின்படி உங்க உள்ளத்தில் இருந்து வெறும் தண்ணீர் உள்ள நதிகள் அல்ல, தண்ணீர் உள்ள நதியும் அல்ல, நதிகள் புளூரல். என்ன தண்ணீர் உள்ள நதிகள்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அந்த ஜீவன் எங்க இருந்து வந்தது? இயேசுவினிடத்திலிருந்து வந்த ஜீவன். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படிங்கிறார். எதை குறித்து சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனமே நமக்கு விளக்குகிறது. 39வது வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். கொஞ்ச நாள்ல தம்மை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லக்கூடிய முகாந்தரமாக இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே இந்த வேத பகுதியிலே 3 முக்கியமான வார்த்தைகளை நீங்க கவனிக்க வேண்டும். ஒன்று, நதிகள். நதிகள், நதி அல்ல, நதிகள். இட்ஸ் நாட் சிங்குலர், இட் இஸ் ப்ளூரல். இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆவிக்குரிய வரங்களிலே 9 வகையான வரங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 12 8-10. அந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம் அது ஒரு நதி, அறிவை உணர்த்தும் வசனம் அது ஒரு நதி, விசுவாசம் அது ஒரு நதி, குணமாக்கு வரம் அது ஒரு நதி. இதுபோல 9 வகையான வரங்கள் உங்க உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்பெல்லாம் வெளியிலே போய் ஒரு கிரியை நடப்பிக்கிறாரோ, இந்த 9 வகையான வரங்களும் நதிகளாக புறப்பட்டு போய் மிகப்பெரிய தாக்கத்தை நீங்க நடத்துகிற ஜெப கூடுகையிலே உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன? உள்ளத்திலிருந்து. அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய 2வது வார்த்தை உள்ளத்திலிருந்து.
அநேகர் என்ன நினைச்சுறாங்க, வெளியிலிருந்து உள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே காத்து காத்து கிடக்குறாங்க. ஆண்டவரே என்ன நிரப்பும் என்ன நிரப்பும் அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, வெளியிலிருந்து உள்ளே அல்ல, உள்ளத்திலிருந்து, உங்களுக்கு உள்ளிருந்து வெளியில புறப்பட்டு போகும் ஐயா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்களா? வெளியிலிருந்து மேலிருந்து ஒண்ணு கீழே வரும்னு நினைக்காதீங்க. உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியவர் ஆவியானவர். இயேசு விசுவாசிக்கிறீங்கல்ல, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு. யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. விசுவாசிக்கிறீங்கல்ல, பைபிள வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆலயத்துக்குலாம் போறீங்க, அப்ப நீங்க ஒரு விசுவாசி தானே. அப்போ நீங்க விசுவாசிக்கிறதுனால வெளியில இருந்தா உள்ள வரும் இல்ல, உங்க உள்ளத்திலிருந்து இந்த நதிகள் புறப்பட்டு போகும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். மூன்றாவது வார்த்தை, சாதாரண தண்ணீர் இல்ல, ஜீவ தண்ணீர். ஏன் ஜீவ தண்ணீர்? அந்த தண்ணீர்ல ஜீவன் இருக்கிறது. ஜீவன் என்றால் என்ன? உயிர் இருக்கிறது. யாருடைய ஜீவன்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். ஜீவன் உள்ள தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீர் உங்க உள்ளத்திலிருந்து வெளியிலே நதிகளாக ஓடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வேத பகுதியில 3 முக்கியமான வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிக்க தவறிவிடக் கூடாது. நதிகள் ஒன்று, இரண்டாவது உள்ளத்திலிருந்து, உள்ள இருந்து தான் வெளியே, ரெண்டு, மூன்றாவது அந்த தண்ணீர் ஜீவனுள்ள தண்ணீர், நித்திய ஜீவனை உடைய தண்ணீர். இந்த தண்ணீர் உள்ளத்துல இருந்து அப்படியே பெருக்கெடுத்து வெளியில போகும்போது இந்த ஜீவன் அப்படியே கடந்து செல்லும். இந்த ஜீவன் செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் குணமாக்கப்படுவார்கள். இந்த ஜீவன் செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் சமாதானம் அடைவார்கள். இந்த ஜீவன் உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும், நதிகளாக புறப்பட்டு போகும். சரி, இந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இன்னும் ஒரு படி மேலே போய் விளக்க வேண்டும் என்றால் யோவான் 4ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும். அப்படியே பேக்ல போங்க, யோவான் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் முக்கியமாக என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னா, சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு உரையாடல். இந்த ஸ்திரியானவள் இயேசுவின் இடத்துல என்ன சொல்லுகிறாள்? அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 4:11. ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றால். இந்த யாக்கோபுடைய கிணற்றண்டையில தானே இந்த கான்வர்சேஷனே ஓடிட்டு இருக்குது. அப்ப இந்த யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு சொல்லுகிறோமே, அந்த கிணற்றை குறித்ததான இவளுடைய சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் கூர்ந்து உங்களால கவனிக்க முடிகிறதா? என்னையா நீ யூத குலத்தை சேர்ந்தவரு, இந்த கிணற்றினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது எங்க தாத்தா காலத்துல கட்டின கிணறு தெரியுமா? எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் இந்த தண்ணியை தான் குடிச்சிருக்கிறாங்க. என்னமோ நீர் ஜீவ தண்ணீர்னு புதுசா ஒரு தண்ணீரை பத்தி சொல்றீரு அப்படிங்கிற மாதிரி இவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அநேக நேரங்களிலே நம்முடைய பாரம்பரியமான பின்னோக்கான சிந்தனைகள் தான் நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரான நதிகள் புறப்பட்டு ஓட முடியாதபடிக்கு தடைக்கற்களாக அமைந்து விடுகிறது. இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய எண்ண ஓட்டங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி போகிறது பாருங்க. கவனிக்கிறீங்களா? அத இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இவள் இங்க நினைவு கூறுகிறாள் இல்லையா? அப்போ இவரு இங்க உட்கார்ந்துட்டு ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நீ குடிச்சுன்னா உனக்கு தாகமெல்லாம் உண்டாகாதுமா அப்படிலாம் என்னதான் சொன்னாலும் பழமையான எண்ணங்கள் இந்த ஜீவ தண்ணீரை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இவளுக்கு தடைக்கற்களாய் மாறிவிடுகிறது இல்லையா? எங்க அப்பா எங்க தாத்தா எங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த கிணற்றுல தண்ணி குடிச்சதையா, நீர் என்னமோ ஜீவ தண்ணீரை குறித்து ஓஹோன்னு சொல்றீரு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய சிந்தனை ஓட்டம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? 13வது வசனம். இப்பதான் ஜீவ தண்ணீரை குறித்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் ஜீவத்தண்ணீர் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஏன்னா நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே, வெளியே இருந்து உள்ள இல்ல, அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க உள்ளத்துக்குள்ளிருந்து வெளியிலே போகிற நதிகள் அப்படின்னு யோவான் 7 நான் காண்பித்தேன். அது நதியா புறப்பட்டு போறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள முதலாவதாக ஒரு நீரூற்றை போல காணப்பட வேண்டும். முதல்ல நீரூற்றா இருக்கணும் ஐயா, நீரூற்றா இருக்கணும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று. வார்த்தை நல்லா கவனிங்க. வெறும் நீரூற்றுல ஊறிக்கொண்டே இருக்கிற நீரூற்று. ஊறுகிற நீரூற்றா இருக்கும் போதுதான் இந்த நீரூற்று மாதிரி அப்படியே வெளியில வரும்போது அது அப்புறம் நதிகளாக புறப்பட்டு ஓடும். அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த நீரூற்றின் அனுபவம் இல்லாம இருக்குது பாருங்க. நீரூற்றின் அனுபவம் இருந்தாதான் அப்புறம் அது நதிகளாக புறப்பட்டு போக முடியும் இல்லையா? நீரூற்றின் அனுபவமே இல்லைனா அப்புறம் எப்படி நதிகளாக புறப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது? வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த நீரூற்றா இல்லாதபடிக்கு காணப்படுகிறதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான தாட்டு, பழமையான சிந்தனை ஓட்டங்கள். நான் கிணற்று தண்ணியை குடிச்சு வளர்ந்தவன், கிணற்று தண்ணியே எனக்கு போதும், அதுல இல்லாத டேஸ்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா நீரூற்றின் அனுபவத்துக்குள்ள கடந்து போகவே முடியாது பாருங்க. அப்போ பல பேர் இந்த கிணற்று தண்ணீரையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நினைச்சு பாருங்க, கிணற்று தண்ணினா என்ன வேணும்? ஒரு பக்கெட்டு வேணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கயிறு வேணும் இல்லையா? கிணறு இருக்குதுயா, கிணத்துக்குள்ள தண்ணி இருக்குது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா கிணற்றுக்குள்ள இருக்கிற தண்ணியை மேல கொண்டு வர வேணும் என்றால் ஒரு பக்கெட்டு வேணும், ஒரு கயிறு வேணும் இல்லையா? ஒரு புள்ளிய மேல போட்டு கயிறை போட்டு கட்டி பக்கெட்டை உள்ள விட்டு அப்புறம் அப்படியே இறக்கும் போதுதான் உள்ள இருக்கிற தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஒரு பக்கெட்டு தண்ணி, அது பக்கெட்டு தண்ணி. ஆனா இங்க இயேசு சொல்லுகிற தண்ணீர் நீரூற்றின் தண்ணீர். நீரூற்று என்ன? ஸ்பிரிங் ஆஃப் வாட்டர். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நிலத்தின் மேல் பரப்புல பீச்சிட்டு வரக்கூடிய தண்ணீர் நீரூற்று, ஸ்பிரிங். அப்போ நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும், கிணற்று தண்ணியே ஓகேப்பா, நான் பக்கெட்டை போட்டு மோண்டு இறைச்சி ஊத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஓகே, யாரும் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா எப்பயும் உங்களுக்கு பக்கெட் இருக்கணும், கூட ஒரு கயிறு இருக்கணும். அதுதான் ஊழியக்காரங்க அப்படியே பம்ப் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வாரமும் ஆலயத்துக்கு போகும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஆராதிங்க, வாயை திறந்து ஆராதிங்க, கைகளை தட்டி ஆராதிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பக்கெட்டு, கயிறு. பக்கெட்டும் கயிறும் கட்டாயம் வேணும். ஏன்னா தண்ணி எங்க இருக்குது? கிணத்துக்கடியெல்லாம் ஆழமா இருக்குது. தண்ணியை மேலே கொண்டு வரணும், வேற வழி கிடையாது. அப்படியே கயிறை போட்டு மொல்ல அப்படியே இழுத்துட்டே இருக்கணும். ஆராதிங்கம்மா, வாயை திறந்து ஆராதிங்கம்மா, கைகளை தட்டி ஆராதிங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா இந்த தண்ணியை நான் சொல்லவில்லை, இயேசுவும் அந்த தண்ணீரை முக்கியத்துவம் படுத்தவில்லை. அவர் சொல்ற நீரூற்றின் தண்ணீர். ஹalleluya, praise the Lord அப்படின்னு ஆராதிக்க ஆரம்பிச்சாலே உள்ள இருந்து அப்படியே பப்ளிங்கா வரும் நீரூற்றின் தண்ணீர். கைகளை தட்டி வாயை திறந்து உற்சாகமா ஆராதிங்கன்னு ஒரு பயலும் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா நீரூற்று பேர்க்கெடுத்து உள்ள இருந்து வெளியில வரும் ஐயா. இது கிணற்று தண்ணீர் அல்ல, நீரூற்றின் தண்ணீர், ஜீவ தண்ணீர். இந்த தண்ணியில் ஜீவன் இருக்குது. ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நீரூற்று அப்படியே பெருக்கெடுத்து வரும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. கிணத்து தண்ணிக்கு தான் பக்கெட்டும் கயிறு வேணும், ஆனால் அதுக்கு தேவையே இல்லை. அப்படியே நீரூற்று வெளியில் வரும் உள்ளத்திலிருந்து. அதான வசனம் சொல்லுது, உனக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று. இந்த நீரூற்று உள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபெஷன் வந்துடுது பாருங்க. சகைவு அப்படிதானே செய்யறான். அநியாயமா எல்லாத்தையும் பணத்தை வாங்கி சம்பாதிச்சு இருக்கிறான். என்ன சொல்றான்? இந்த நீரூற்று உள்ள வந்துருச்சு. இயேசு அவனோட பேசுறாரு, சகைவே கீழே இறங்கி வா. வாசி பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம். இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படிங்கிறாரு.
என்ன பண்றதுன்னு தெரியல. நீரூற்று அப்படியே சுரக்குது, ஜீவ தண்ணி நீரூற்று சகைக்குள்ள அப்படியே ஊறுது பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்து சொல்றான், இயேசுவே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறான். ஊற்று பண்ணுகிற வேலை, ஊற்று பண்ணுகிற வேலை. அநியாயமாக வாங்கினதை நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிறான். யாரும் அவனை போய் ஃபோர்ஸ் பண்ணல, ஏய் அநியாயமா சம்பாதிச்ச நாளத்தனையா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு யாரும் சொல்லல, இயேசுவும் சொல்லல. ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துடணும் சரியா அப்படின்னு யாருமே சொல்லல. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கிடையாது பாருங்க. இதுதான் ஜீவ ஊற்று பண்ணுகிற வேலை. அவனுக்குள்ள ஜீவ தண்ணீர் அப்படியே ஊறுது. அவனே வாலண்டியரா கன்ஃபஸ் பண்றான், நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன், ஆஸ்திகள்ல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துடலாம்னு சொல்றான். இதுதான் நீரூற்றின் அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸு நமக்குள்ள வந்து அந்த ஃபோர்ஸினால நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா பெரும்பாலும் அது ஃபெயிலியராக தான் போய் முடியும் பாருங்க, ஃபெயிலியராக தான் போய் முடியும். அவங்க முகத்தாட்சணைக்காக ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று செய்வீங்க, ஓ இவர் சொல்கிறாரு, இந்த ஊழியக்காரே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெடுகாலமாக அது பலனளிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து ஒன்று புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் சஸ்டைனபிளான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், நாளத்தனையாக கொடுத்துறேன் அப்படின்னு சகையை சொல்கிறான். நீரூற்று உள்ள சுரந்துருச்சு, அது பண்ணுற வேலை. இன்னொரு உதாரணத்தை பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இயேசு அந்த பரிசேயர் ஒருவனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறாரு. அப்போ இந்த பாவியான ஒரு ஸ்திரீ அங்கே வந்து ஒரு பரிமள தைலத்தை எடுத்து என்ன பண்றா, இயேசுவினுடைய பாதத்தில் அப்படியே பூசுறா. ஃபர்ஸ்ட் தன்னுடைய கண்ணீரினால அந்த பாதத்தை நனைக்கிறா, தலை மயிரினால அந்த பாதத்தை துடைக்கிறா, துடைச்சிட்டு அவருடைய பாதங்களை அப்படியே முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறார். பாவியான ஸ்திரீ, லூக்கா 7ஆம் அதிகாரத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன், 38வது வசனம். யாரும் அவளுக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லல, ஏய் இயேசு அங்கே உட்காந்துருக்கிறாரு பாரு, உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும்னா இந்த ஒரு கூஜால பரிமள தைலத்தை எடுத்துக்கோ, அவர் பாதத்தை கண்ணீர்னால தொடச்சிட்டு கண்ணீரால் நினைச்சி தொடச்சிட்டு இந்த பரிமள தைலத்தை பூசணும், ஓகேவா அப்படின்னு ஒரு பையனும் சொல்லல. வாலண்டியரா இவளே போய் செய்கிறாள். தான் சொல்லு லூக்கா 7:38 இல்லையா? அவளே போறா, தயங்கி தயங்கி போறா. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது, இயேசு சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பரிசேயனுடைய வீடு. அந்த பரிசேயர்களுக்கு எல்லாத்துக்கும் இவளை பத்தி தெரியும், பாவியான ஸ்திரீ நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனாலும் பரவாயில்ல, பார்த்தா பார்க்கட்டும், நான் செஞ்ச பாவமெல்லாம் இந்த பயலுக்கு நல்லா தெரியும், பரவாயில்ல, அவர்கள் மத்தியிலேயே நான் போய் இயேசுவின் இடத்துல போய் அவருடைய பாதத்தை கண்ணீரினால நான் துடைப்பேன், கண்ணீரினால நான் நினைப்பேன், என் தலைமையினால் நான் துடைப்பேன், என் கையில் இருக்கிற பரிமள தைலத்தினால நான் அவருடைய பாதத்தில் இந்த பரிமள தைலத்தை நான் பூசுவேன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? வாலண்டியரா போகிறார். இதுதான் உள்ளுக்குள்ள ஊறுகிற நீரூற்று பண்ற வேலை, நீரூற்று பண்ற வேலை. அப்போ உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்களுக்கு இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம், சகையும் அந்த பாவியா ஸ்திரீ, இந்த இன்சிடென்ட் மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துக்குங்க. நீங்க அதோட ஒப்பிட்டு உங்களை வைங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த விதத்தில் வாலண்டியரா நீங்க எதேன்னு செய்யறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பயுமே வெளியிலிருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதன் மூலமாக நீங்க ஒன்று செய்யணும்னு நினைச்சா ரொம்ப நாள் பிரயாணம் பண்ண முடியாதுங்க. அதுதான் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்போ இந்த நீரூற்றின் அனுபவம் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்வீங்க பாருங்க. அதுதான் மிக உயரிய ஸ்தானத்துக்கு நேராக கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களை எடுத்துக்கொண்டு செல்லும். ரைட்? சோ இந்த விதத்துல ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நீரூற்று, ஊறுகிற நீரூற்று உங்களுக்குள்ள இருக்குதா இந்த விதத்துல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நீரூற்று இருக்குமானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படியே புறப்பட்டு போகும். யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்படி இந்த நதிகள் புறப்பட்டு போகும்போது செல்லும் இடங்களெல்லாம் செழிப்பை உருவாக்கும், செல்லும் இடங்களெல்லாம் அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும், செல்லும் இடங்களெல்லாம் ஜனங்கள் ஆறுதல் அடைவார்கள், தேறுதலை அடைவார்கள். உங்கள் மூலியமா மிகப்பெரிய காரியத்தை நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நிச்சயம் செய்வார்.
ஸோ உங்களோடு பகிர்ந்து கொண்ட காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.